அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேத பாட வகுப்பிலும் கூட நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஒவ்வொரு புஸ்தகங்களையும் நம்ம தனித்து ஒவ்வொன்றாக நம்ம படிக்க போகிறோம். என்டி சர்வே, புதிய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். அதில் முதல் புஸ்தகமாக இருக்கிற மத்தேயு அந்த சுவிசேஷ புஸ்தகத்தை 4 அல்லது 5 வகுப்பில் நம்ம படிப்போம். அதுக்கு முன்பதாக ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புகிறேன். எவரெஸ்ட் மலைன்னு ஒரு மலை இருக்குது, தெரியுமா? எவரெஸ்ட் மலை, இமயமலை. அது நம்மளுடைய இந்திய தேசத்தில் தான் என்ன செய்யுதுன்னா அந்த எவரெஸ்ட் மலை இருக்கிறது. அந்த எவரெஸ்ட் மலையில் இன்னைக்கு டேட்டில் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஏறி இருக்காங்க. ஆனால் ஒரு 50 ஆண்டுக்கு முன்பதாக, 50 அல்லது 70 ஆண்டுக்கு முன்பதாக அந்த எவரெஸ்ட் மலையை அதிகமான நபர்கள் ஏறினது கிடையாது. ஒரு சிலர் மாத்திரம் ஏறி இருக்காங்க, நிறைய பேர் அந்த மலை ஏறினது கிடையாது. காரணம் என்னன்னா, அதில் சரியான யுக்திகளை பயன்படுத்தி சரியான முறையின்படி அதில் ஏற வேண்டும். ஏன்னா அந்த மலையில் பனியெல்லாம் இருக்கும், வழுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேரால் ஏற முடியல. ஒருவர் ஆஸ்திரேலியா தேசத்தை சேர்ந்ததான ஒருவருக்கு அதை ஏற வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு கூட 2 முறை முயற்சி செய்தார். அந்த எவரெஸ்ட் மலை அவரால் என்ன செய்ய முடியல, ஏற முடியல. அதன் பிறகு 6 மாதங்கள் அந்த எவரெஸ்ட் மலையை குறித்து அவர் கருத்தாய் படித்து அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் புரிந்து கொண்டு யுக்திகளை கற்றுக்கொண்டு அதன் பிறகு ஏறினார். ஒரே அட்டம்ப்டில், ஒரே முறையில் என்ன செய்து விட்டார், அந்த எவரெஸ்ட் மலை அவர் ஏறி அடைந்து விட்டார். அங்கே ஏறி அடைந்து அவர் எழுதின முதல் வார்த்தை நாலேஜ் இஸ் பவர், அறிவு வல்லமை உடையது என்று சொல்லி எழுதி முதல் கொடியை அங்கே அவர் நாட்டினார். அறிவு இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா என்ன செய்ய முடியாது, நல்ல முறையில் செய்து முடிக்க முடியாது. அநேக முறை என்ன செய்வோம்னா தோல்வி அடைவோம். ஆனால் அறிவோடு கூட, புரிதலோடு, தெளிவோடு கூட ஒரு காரியத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா என்ன செய்வோம், நிச்சயமாக வெற்றியை அடைவோம். C.S. ஸ்பர்ஜன் என்றதான ஒரு பிரசங்க வேந்தன், அவர் எழுதின அவருடைய பிரசங்கத்தில் இருக்கிற ஒரு கொட்டேஷன், ஒரு வார்த்தைகள், வாக்கியங்கள் நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன். வேதம் ஒரு மனுஷனை என்ன செய்யும்னா, அவன் கிட்ட இருக்கிற பாவத்தை தூரப்படுத்தி விடும். அல்லது வேதம், ஆமா, என் கிட்ட இருக்கிற பாவம் என்ன செய்யும் என்றால் வேதத்தை என்னை விட்டு மிகவும் தூரம் தள்ளிவிடும். வேதத்தை அதிகமாக நான் நேசிக்க மாட்டேன், வாசிக்க மாட்டேன். அல்லது வேதம் என்னிடத்தில் இருக்கிற பாவத்தை மிகவும் தூரப்படுத்திவிடும். இது 2 தான் என்ன செய்யும், நடக்கும். நம்ம வேதத்தை கருத்தோடு கூட நம்ம வாசிக்கும் போது அதில் இருக்கிற சத்தியத்தின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக நம்மிடத்தில் இருக்கிற பாவத்தை நம்முடைய வேதம், ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாக நம்மளை என்ன செய்யும் என்றால் நம்ம இடத்துல இருக்கிற பாவத்திலிருந்து நமக்கு நிச்சயமாக விடுதலை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சரி, மத்தேயு சுவிசேஷத்தை நாம் இன்று என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷத்தை பற்றி ஏதாச்சும் உங்களுடைய மைண்டில் இருக்கிற சில காரியங்களை நான் கேட்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வருகிற காரியங்கள், நம்ம மத்தேயு சுவிசேஷத்தை படிச்சிருப்போம். மத்தேயு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய மனதில் வருகிற காரியங்கள் நீங்கள் சொல்லலாம். மத்தேயு வரி வசூல் செய்கிறதான ஒரு நபர். சூப்பர். பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாக எழுதின ஒரு நபர். மீதி எல்லாரும் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுவார்கள், மத்தேயு மாத்திரம் பரலோக ராஜ்யம் என்று சொல்லுவார். சூப்பர். அடுத்து மலை பிரசங்கம். யாராச்சும் சொல்ல விரும்புறீங்களா? மறுரூப மலை. ஓகே. நாங்கள் உட்காந்துருக்கும்போது யோசித்தேன், வேத பாடத்துக்கு என்ன செய்யலை, யாருமே வரல. எங்கள் பைபிள் காலேஜில் 5 மாணவர்களுக்கு, ஸ்டார்டிங்கில் 15 பேர் இருந்தோம். அப்புறம் 5 மாணவர்களுக்கு ஆண்டு முழுசும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நல்லா படித்து MTS லெவலில் படித்த ஆசிரியர்கள் 5 மாணவர்கள் நடத்தினாங்க. நீங்கள் என்ன வந்திருக்கேன், அதிகமாக தான் வந்திருக்கீங்க. நான் சொன்ன ஆண்டவர் ஒருத்தர் இருந்தால் கூட நான் என்ன செய்வேன், நடத்துவேன் அப்படின்னு. மத்தேயு தன்னுடைய இந்த புஸ்தகத்தை 28 அதிகாரம் அவர் யாருக்கு எழுதினார்?
ஒரு கடிதம் நம்மக்கிட்ட வருது. அந்த கடிதத்துக்கு ஃப்ரம் அட்ரஸும் கிடையாது, டு அட்ரஸும் கிடையாது. நம்மளால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. புதிய ஏற்பாடு முழுவதும் குறிப்பிட்ட ஒரு நபர் குறிப்பிட்ட ஒரு சபைக்கு எழுதினதான சத்தியங்கள், வார்த்தைகள், ஆலோசனைகள். குறிப்பிட்ட ஒரு நபர் குறிப்பிட்ட ஒரு சபைக்கு அல்லது ஒரு கூட்ட மக்களுக்கு எழுதினதான கடிதங்கள் தான் என்னது, நாம் இன்று வாசிக்கிற வேதாகமம், புதிய ஏற்பாட்டு வேதாகமம். அதில் எல்லா அவர்கள் எழுதின எல்லா நிருபங்களும் கடிதங்களும் என்ன செய்யப்படலை, பைபிளில் சேர்க்கப்படலை. மத்தேயு எழுதினார், பேதுரு எழுதினார், யோவான் எழுதினார், மார்க் எழுதினார். அதன் பிறகு எல்லா அப்போஸ்தலர்களும் அவர்கள் என்ன செய்தார்கள், எழுதினார்கள். பவுல் கூட வேதத்தில் சேர்க்கப்படாத அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த லெட்டர்ஸ் எல்லாம், அந்த நிருபங்கள்லாம் என்ன செய்யப்படலை, வேதாகமத்தில் சேர்க்கப்படலை. எவைகள் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டதோ அவைகள் மாத்திரம்தான் வேதாகமத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. நம்ம தீமோத்தேயு புஸ்தகத்தில் வாசிக்க முடியும், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே, ஆமா, தேவனுடைய மனுஷர்களாகிய நாம் தேறினவர்களாகவும் எந்த நற்காரியங்களை செய்யும்படிக்கு இருக்கும்படியாக வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. தேவனுடைய ஆவியின் ஏவுதலோடு கூட எழுதப்பட்டிருக்கிறவைகள் தான் நமக்கு நம்முடைய கரத்தில் இருக்கிற புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 27 புஸ்தகங்கள். அதை தவிர்த்தும் அநேக புஸ்தகங்கள் உண்டு. ஆனால் இவைகள் மாத்திரமே தேவ ஆவியினாலே அருளப்பட்டு நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற புஸ்தகங்கள். சரி, இப்ப மத்தேயு இந்த 28 அதிகாரங்கள், இந்த காரியத்தை யாருக்காக அவர் எழுதினார்? புறஜாதிகள். சரி, இன்னொரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தேயு என்ன செய்யல, மத்தேயு ஒரு யாரோ சொன்னாங்க, அவர் வரி வசூல் செய்கிறதான ஒரு நபர். அவர் ஒரு யூதன். மத்தேயு யாரு? ஒரு யூத குலத்தில் பிறந்ததான ஒரு யூதன். அவர் செய்த வேலை வரி வசூல் பணத்தை என்ன செய்தார், வாங்கினதான ஒரு நபர். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து அழைக்கும் போது, என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் போது தன்னுடைய வேலையை விட்டு இயேசுவை என்ன செய்தார், பின்பற்றி போனதான ஒரு நபர் தான் மத்தேயு. இந்த மத்தேயு இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பிறகு ஊழியத்தை என்ன செய்தார், யூதர்கள் மத்தியில் அவர் என்ன செய்தார்னா இந்த ஊழியத்தை அவர் செய்தார். இந்த நிருபத்தை அவர் எழுதினதற்கான காரணம், யூத கிறிஸ்தவர்கள் யூதர்களாக இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொண்ட நபர்கள் மத்தியில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மற்றொரு யூதர்கள் என்ன செய்தாங்கன்னா, இயேசு மேசியா அல்ல என்று சொல்லி தவறான உபதேசத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்தாங்கன்னா வஞ்சித்தாங்க. இயேசுவை ஒரு யூத கூட்டம் என்ன செய்ததுன்னா ஏற்றுக்கொண்டது. இயேசுதான் மேசியா என்று சொல்லி, எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டதான மேசியா என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இயேசு மேசியாவாக ஏற்றுக்கொண்டது. ஆனால் மற்றொரு பக்கத்தில் இருக்கிற யூத கூட்டங்கள் அவர் மேசியா அல்ல என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான வசனங்களை எல்லாம் காண்பித்து இயேசு மேசியா அல்ல என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளான யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாங்கன்னா வஞ்சித்தாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள். இவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப, அவர்களுடைய விசுவாசத்தில் தொடர்ந்து ஓட செய்வதற்கு மத்தேயு என்ன செய்யறாருன்னா இந்த நிருபத்தை எழுதுகிறார். இவைகளை மாத்திரம், இந்த 28 அதிகாரத்தை மாத்திரம் என்ன செய்யல மத்தேயு எழுதல. அவருடைய கையில நிறைய ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய ரிப்போர்ட்ஸ் என்ன செய்யறாரு வச்சிருக்கிறாரு. ஆனால் எவைகள் அந்த மக்களுக்கு தேவை என்று நினைத்தாரோ அவைகளை மாத்திரம் தான் என்ன செய்திருக்கிறார், இந்த 28 அதிகாரத்துல எழுதியிருக்கிறார். இந்த 28 அதிகாரங்களும் எப்படி சொல்றது, 1 by 1 நடந்தது கிடையாது. இன்னைக்கு எப்படி சொல்றது, வரிசையா நடக்கல. எல்லா காரியங்களையும் மத்தேயு அவருடைய விசுவாசத்திற்கு வேண்டியவற்றை என்ன செய்கிறார்னா செட் பண்றாரு. நல்ல ஒரு உதாரணம் ஞாபகம் வருது, இந்த சினிமால டைரக்டர் என்ன யோசிக்கிறாரோ அதற்கேட்ட கொண்டு இணைப்பாங்க. ஒவ்வொரு காட்சி 1, காட்சி 2, காட்சி 3 நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி மத்தேயு இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களும் அவருடைய சிந்தையில் என்ன செய்கிறது,
இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்ததான ஒரு அப்போஸ்தலன், ஒரு சீஷன் மத்தேயு. இந்த மத்தேயு என்ன செய்யறாருன்னா, அவருடைய மைண்ட்ல, அவருடைய ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த யூத கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவையான காரியத்தை மாத்திரம் என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். அதற்கு முதல் 4 அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திற்கு மாத்திரம் என்ன செய்திருக்கிறாரு, அவர் கொடுத்திருக்கிறார். முதல் 4 அதிகாரம். இன்னைக்கு நம்ம இன்ட்ரோ மட்டும் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். டைம் இருந்துச்சுன்னா அதுக்கு போவோம். முதல் 4 அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில், ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் செய்ததான ஒரு வாழ்க்கையில் நடந்த அந்த இளமை பருவத்து வரைக்கும் என்ன செய்திருக்கிறாரு, அவர் எழுதியிருக்கிறார். சரி, இவைகள் எந்த நாட்களில் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை என்ன செய்ய வேண்டும் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களுடைய மனப்பான்மை ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு யூத மக்களும் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு யாரை அனுப்பும், மேசியாவை சீக்கிரமாக என்ன செய்யும், அனுப்பும். கடைசியா இஸ்ரவேல் தேசத்துல, யூதா தேசத்துல ராஜாவா இருந்த ஒரு நபர், அவருடைய பேர் என்ன, இஸ்ரவேல் யூதா தேசத்துக்கு கடைசி ராஜா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறதுக்கு முன்பதாக சிதேக்கியா ராஜா. அந்த சிதேக்கியா ராஜா தான் கடைசி ராஜா. அந்த ராஜால இருந்து அவங்க பாபிலோனுக்கு என்ன செய்யறாங்க, சிறைப்பட்டு போறாங்க. ஏறத்தாழ 600 நீண்ட ஆண்டுகள் யூதா அல்லது இஸ்ரவேலுக்கு யார் கிடையாது, ராஜாவே கிடையாது. ஆகவே ஒவ்வொரு யூதர்களும், ஒவ்வொரு தேவனை, யெகோவா தேவனை வணங்குகிற ஒவ்வொரு யூதர்களும் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை, உங்களுடைய பிரமாணங்களை நாங்கள் கை கொள்ளாம போனோம், எங்களை மன்னியோம் என்று சொல்லி ஜெபித்து மேசியாவை என்ன செய்யும், எங்களுக்கு அனுப்பும். மேசியா என்றால் ராஜா. ராஜா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவரை, தாவீது ராஜாவையும் சவுல் ராஜாவையும் என்ன செய்தார், தேவன் அபிஷேகம் கொடுத்து சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன செய்தார், ஒலிவ எண்ணெயினாலே அவர் என்ன செய்தார், அபிஷேகம் செய்து ராஜாவாக அவர்கள் என்ன செய்தார்னா நியமனம் பண்ணினார். அதை போல உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாவை எங்களுக்கு சீக்கிரமாய் தாரும். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ரோமர்கள் என்ன செய்தாங்க, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருந்தாங்க. ரோமர்களுக்கு கீழ் என்ன செய்தாங்க அவங்க, ஆமா யூதர்கள் இருந்தாங்க. வரி என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு செலுத்த வேண்டும். அப்படி ரோமர்களுடைய ஆட்சி கீழே இருந்தாங்க. ஆனா தாவீது போன்ற அரசர்கள் என்ன செய்தாங்க, அந்த நாட்கள்ல தாவீது இந்த இஸ்ரேலுக்குள்ள என்ன செய்ய முடியாதுன்னா வர முடியாது. ஏன்னா தாவீது அவ்வளவு சர்வ வல்லமை படைத்த ஒரு ராஜாவாக, பாச சொல்லுவாங்க, மகா ராஜாவான இருந்தார். ஆகவே இஸ்ரேல் அந்த மாகாணத்துக்குள்ள பிற தேச ராஜாங்களால் என்ன செய்ய முடியாதுன்னா வர முடியாது. அப்படி அதை நினைத்து ஒவ்வொரு இஸ்ரேல் மக்களும் என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க, ஆண்டவரே சீக்கிரமாக எங்களுக்கு ராஜா என்ன செய்யுங்க தாங்க, எங்களுடைய பணங்கள், எங்களுடைய சொத்துக்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய ஸ்திரீகள் என்ன செய்யறாங்க, அவர்களால பரிகரிக்கப்படுறாங்க என்று சொல்லி ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு நாளும் மறவாமல் என்ன செய்வான், ஜபத்துக்காக இந்த ஜபத்தை மறவாமல் செய்வான். ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். பஸ்கா பண்டிகை வேதாகமத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை அவர்கள் ஆசரிக்கும் போது அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை என்ன செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும், கசப்பான கீரையோடு. ஒரு அப்பத்தை மேசியாக் என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னா அவங்க வச்சிருப்பாங்க. இது எதை காண்பிக்குதுன்னா, அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்தாங்க, மேசியா எங்களுக்கு என்ன வேண்டும், சீக்கிரமா வேண்டும், மேசியா எங்களை ஆளக்கூடிய ராஜா எங்களுக்கு சீக்கிரமா வேண்டும் என்று சொல்லி ஒரு அப்பத்தை மேசியாக்கென்றே என்று சொல்லி என்ன செய்தாங்கன்னா வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு இஸ்ரேல் மக்களுடைய இருதயத்திலும் இருந்த ஒரு ஏக்கம், யூத மக்களுடைய இருதயத்தில் இருந்த ஒரு ஏக்கம் தான், எதிர்பார்ப்பு தான் மேசியாவை எங்களுக்கு அனுப்பும், எங்களை ரோமர்களுடைய கையிலிருந்து என்ன செய்யும், ஆமா தப்புவையும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருந்தார்கள். இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், பிறக்கிறார். ஏதாவது சந்தேகம் ஏதாச்சும் இருக்குதா? சொல்ல வர்ற காரியம் புரியுது தானே? ஏதாச்சும் புரியலன்னா என்ன, நீங்க என்ன செய்யலாம்னா கையை உயர்த்தி
கேட்கலாம். நான் மட்டும் தனியாக பேசுகிற மாதிரி இருக்குது. தயவு செய்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி தாராளமாக என்ன செய்யலாம், கேட்கலாம். சரி, மத்தேயு முதல் அதிகாரத்தில் எப்படியாக தன்னுடைய லெட்டரை, தன்னுடைய நிருபத்தை அவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் வசனத்திலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த மத்தேயுனுடைய நோக்கம் என்ன. இந்த மத்தேயுனுடைய நோக்கம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து யாரு? நம்முடைய பிதாவான ஆபிரகாமுக்கு மகனான தாவீதின் மகனான இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி, அவருடைய மாம்ச பிரகாரமான ஒரு பிறப்போடு என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய இந்த லெட்டரை, தன்னுடைய கடிதத்தை என்ன செய்கிறார், அவர் ஆரம்பம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து வேற ஒருவரும் அல்ல, அவர் நம்முடைய சந்ததியின் வழியாக பிறந்த நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமின் வம்சாவளியில் வந்ததான ஒரு நபர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தன்னுடைய நிருபத்தை என்ன செய்கிறார், அவர் ஆரம்பிக்கிறார். இந்த கடிதத்தில் ஆச்சரியமான 4 பெண்களுடைய பெயர் என்ன செய்யும், இடம்பெற்றிருக்கும். ஒரு யூத கலாச்சாரத்தில், யூத பாரம்பரியத்தில் பெண்களுக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது, முக்கியத்துவமும் கிடையாது. நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்கும்போது பெண்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, முக்கியத்துவமே கிடையாது. ஆண் ஆதிக்கம் உள்ளதான ஒரு சமுதாயம் இது. ஆனால் அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வளர்ந்ததான மத்தேயு இயேசு கிறிஸ்துனுடைய தாக்கத்தினால் 4 பெண்களுக்கு என்ன செய்திருக்கிறார், முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும், எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள். அந்த பாரம்பரியத்தில் இயேசு கிறிஸ்துவினால் என்ன செய்யப்பட்டார், இந்த மத்தேயு கவரப்பட்டு தாக்கப்பட்டு 4 பெண்களுக்கு இங்கே முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கார். அந்த பெண்களுடைய பெயர்களை வாசிக்கலாம். யூதா தாமாரிடத்தில் பெற்றார். முதல் பெயர் தாமார். இரண்டாவது சல்மோன் யோவாசை ராகாபினிடத்தில் பெற்றார். இரண்டாவது பெண் ராகாப். ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றார். மூணாவது பெண் ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பத்சேபா. இந்த 4 பெண்களுடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது 4 பெண்களுடைய வாழ்க்கையிலும் மோசமான காரியங்கள் என்ன செய்தது, நடைபெற்றது. இஸ்ரவேல் பாரம்பரியத்தினாலே மிகவும் மோசமான நபர்கள் என்று கருதப்பட்ட அந்த பெண்களுக்கு, பெண்களுடைய வழியில் பிறந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி என்ன செய்கிறார், மத்தேயு தன்னுடைய லெட்டர்ல முதல் பக்கத்தில் என்ன செய்கிறார், அவர் எழுதுகிறார். முதல் பெண்ணுடைய பெயர் தாமார், ராகாப், பத்சேபால், ரூத். அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். அவங்க யூதர்களே கிடையாது. அவங்க யாரு, மோவாப்பிய ஸ்திரீ என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சந்ததியில் என்ன செய்கிறார், அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சந்ததியில் வந்து என்ன செய்கிறார், பிறக்கிறதான ஒரு நம்முடைய பிறப்பு எவ்வளவு மோசமா இருந்தாலும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், அவைகளை எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவரை எவர்கள் ஆனாலும் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளைகளாக அவர் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக மத்தேயு இயேசு கிறிஸ்துனுடைய சரீர பிரகாரமான ஒரு பிறப்பை என்ன செய்கிறார், முதல் 17 வசனங்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை வைத்து என்ன செய்கிறார், அவர் ஆரம்பம் செய்கிறார். நம்ம லூக்கா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது லூக்கா என்ன செய்வார்னா, இயேசு கிறிஸ்துவில் ஆரம்பித்து ஆதாமில் கொண்டு போய் என்ன செய்வார், முடிப்பார். அவர் லூக்கா சொல்ல வர காரியம் என்ன, இவர் இயேசு கிறிஸ்து வந்து மனுஷகுமாரன். இயேசு கிறிஸ்து யாரு, மனிதர்களிடத்தில் பிறந்த மனுஷகுமாரன். மத்தேயுனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய குமாரன் அல்லது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசர், ராஜா, இரட்சகர். அந்த காரியத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும், நம்ம கவனிக்க வேண்டும். முதல் 17 வசனங்கள். 18வது வசனத்திலிருந்து
3வது அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் அநேக பழைய ஏற்பாடு வசனங்களை மத்தேயு என்ன செய்வார்? மேற்கோள் காட்டுவார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்கள் என்ன செய்வார்? மத்தேயு மேற்கோள் காட்டி இவைகள் இப்படி என்ன செய்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவைகள் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? ராஜா என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்தது? இயேசுவை ஒரு பெரிய கூட்டம் ஏற்றுக்கொண்டது. இந்த நிருபம் எப்ப எழுதுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு யூத கூட்டத்தை என்ன செய்தார்கள்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் சென்று இயேசு கிறிஸ்து மேசியா அல்ல, அவர் ஒரு ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு மனுஷன் என்று சொல்லி, ஆகவே என்ன செய்தார்? அவர் மரித்து விட்டார். இயேசு கிறிஸ்து மேசியா இல்லை என்று சொல்லி இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட யூதர்கள் மத்தியில் என்ன செய்தாங்க? கள்ள காரியங்களை, துருபதேசங்களை என்ன செய்தாங்க? பரப்பினாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய கரத்துல பேனா எடுத்து எழுதி நிருபத்தை அவங்களுக்கு அனுப்புறாரு. ஏறத்தாழ 500க்கும் அதிகமான சிறு சபைகளுக்கு இந்த நிருபம் என்ன செய்யப்பட்டது? அனுப்பப்பட்டது. அங்க போனவன அவங்க என்ன செய்வாங்க? இதை எழுதி கொண்டு பிற சபைகளுக்கு என்ன செய்வாங்க? அனுப்புவாங்க. இயேசு கிறிஸ்துவினால் அங்கீகரிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் தான் யாரு? மத்தேயு. இயேசு கிறிஸ்துவோடு கூட 3 ஆண்டுகளுக்கும் அதிகமான நாட்கள் என்ன செய்தார்? அவர் வாழ்ந்தார். பவுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புற ஜாதிகளுக்கு என்ன செய்தார்? அப்போஸ்தலனாக நியமித்தார். மத்தேயுவை யூத ஜனங்களுக்கு, யூத ஜனங்கள் இயேசுவை மேசியாவாக, இரட்சகராக, ராஜாவாக ஏற்றுக்கொண்டாங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை, தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் பரிசேயர், சதுசேயர் போன்றதான யூத மக்கள் என்ன செய்தாங்க? இயேசு கிறிஸ்து மேசியா அல்ல என்று சொல்லி ஒவ்வொரு சபைகளாக சென்று என்ன செய்தாங்க? தவறான காரியங்களை பரப்பி கொண்டு வந்தாங்க. இந்த காரியத்தை பார்த்த மத்தேயு தன்னுடைய கரத்தில் என்ன செய்கிறாரு? பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய மாம்ச பிரகாரமான பிறப்பிலிருந்து அவர் பரலோகம் செல்கிற வரைக்கும் என்ன செய்கிறாரு? 28 அதிகாரங்களாக எழுதுகிறார். அன்னைக்கு அந்த நாட்டில் என்ன கிடையாது? சினிமாலாம் கிடையாது. சினிமா இருந்தால் என்ன செய்திருப்பார்? அவர் படத்தை எடுத்திருப்பார். படம் இல்லை, அதனால தான் என்ன செஞ்சிட்டாரு? புரிஞ்சிச்சா? இப்போ சொல்லுங்க, மத்தேயு யாருக்கு தன்னுடைய இந்த நிருபத்தை எழுதினா, இந்த லெட்டர் எழுதினா, கடிதத்தை? யூதர்களுக்கு. இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்ட யூதர்கள் மத்தியில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, ராஜாவாக மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் என்ன செய்தாங்க? துருபதேசத்தை பரப்பினாங்க. அவர்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இயேசுவோடு கூட இருந்த மத்தேயு என்ன செய்கிறார்? நிருபத்தை, கடிதத்தை என்ன செய்கிறாரு? அவர்களுக்கு அனுப்பி விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இயேசுதான் மேசியா என்பதில் உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிருபத்தை என்ன செய்கிறார் என்றால் அவர் எழுதுகிறார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் 18 வசனங்களை இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரம். இயேசு கிறிஸ்து மாம்ச பிரகாரமாக ஆபிரகாமுடைய வழியில் என்ன செய்தார்? பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புஸ்தகம் எழுதுவதற்கான நோக்கம், முதல்ல சொன்ன இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்று சொல்லி, இரண்டாவது இந்த புஸ்தகத்தை எழுதியது யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, தேவாலயம் 70வது ஆண்டு என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது. இடிக்கப்படுறதுக்கு சில வருடங்களுக்கு முன்பதாக என்ன செய்யப்பட்டது? இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. எழுதப்பட்டதற்கான நோக்கம் என்ன? கிறிஸ்துவே மேசியா என்பதை காண்பிக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து மேசியாவாகிய அவருடைய மக்கள் யார்? இது மட்டும் நோட்ல இருந்தா போதும், வேற எதுவுமே கூட எதிர்பார்க்கல. இரண்டே காரியம். இயேசு கிறிஸ்து தான் மேசியா, உலக இரட்சகர், ராஜா என்பதற்கான ஒரு நோக்கம். இரண்டாவது நோக்கம், மேசியாவுடைய மக்கள் யார், ராஜாவுடைய மக்கள் யார்? இந்த இரண்டே நோக்கத்தோடு கூட தான் என்ன செய்கிறார் மத்தேயு இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தி என்ன செய்கிறார்? கடிதத்தை அவர் எழுதுகிறார்.
சரி, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிப்போம். நீதிமானாயிருந்து அவள் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முந்தின வசனத்தை வாசிப்போம். அவருடைய தாயாகிய மரியாள். இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். இங்க யோசேப்பை பற்றி என்ன, யோசேப்பு மற்றும் மரியாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்ன வயசு இருக்கும்? ஒரு யூகத்தில் சொல்ல முடியுமா? ஒரு ப்ரெடிக்ஷன்ல யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்ன வயது இருக்கும்? 25ல இருந்து 30க்குள்ள இருக்கும். பதினெட்டுல இருந்து 20க்குள்ள இருக்கு. வேற யாராச்சும் சொல்ல விரும்புறீங்களா? யூத கலாச்சாரத்தின்படி, யூத பாரம்பரியத்தின்படி எந்த வயதுல திருமணம் நடக்கும் அப்படின்னா 14ல இருந்து 16 அல்லது 17க்குள்ள என்ன ஆயிடும்? திருமணம் ஆகி முடிஞ்சிடும். குறிப்பா பெண்களுக்கு 13ல இருந்து 16க்குள்ள என்ன நடந்துரும்? திருமணம் நடந்துரும். மரியாளுக்கு 15 வயதுன்னு நம்ம என்ன செய்வோம்? தோராயிரமா வச்சுக்கொள்ளும். மரியாளுக்கு எத்தனை வயது? 15 வயது. யோசேப்புக்கு என்ன வயசுன்னு சொல்ல முடியாது. 20 வயது 25 வயசு கூட இருக்கலாம். 20ன்னே வச்சுப்போமே. 15 வயசு யாருக்கு? மரியாளுக்கு. தேவனுடைய திட்டத்திற்கு அந்த சின்ன பெண் 15 வயது பெண் என்ன செய்கிறாங்க? ஒப்பு கொடுக்குறாங்க. லூக்கால நம்ம வாசிக்க முடியும், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. பரலோகம் என்ன செய்யுதுன்னா அந்த சின்ன பெண்ணிடம், மரியாளிடத்துல பர்மிஷன் கேட்குது. மரியாளை பரலோகம் என்ன செய்தது? தேர்ந்தெடுத்தது. ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி, உன்னை பரலோகம் என்ன செய்திருக்கிறது? வாழ்த்தி சூஸ் பண்ணிருக்கு, தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஆண்டவருடைய தாயார் என்று சொல்லி அந்த மரியாளை என்ன செய்யறாங்கன்னா பரலோகம் தேர்ந்தெடுத்து அவர்கள்ட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. அதே போல பரிசுத்த ஆவியினால தேவனுடைய சக்தியின்படி, தேவனுடைய செயலின்படி என்ன செய்யறாங்கன்னா அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரித்து இப்ப சுற்றி இருக்கிற நபர்கள் என்ன பேசுவாங்க? இப்பதான் என்ன செய்திருக்குன்னா ஒரு நிச்சயம் நடந்திருக்கு. நிச்சயம் நடந்து ஏறத்தாழ 6 மாதம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அது காத்திருக்கிற நேரம், அதன் பிறகுதான் என்ன செய்வாங்கன்னா திருமணம் நடக்கும். அந்த 6 மாசத்துக்குள்ள இப்படிப்பட்டதான ஒரு காரியம் யோசேப்புடைய காதுக்கு வரும்போது, யோசேப்பு என்ன செய்யணும்னா அந்த ஸ்திரியை வெளியே கொண்டு வந்து சுற்றி இருக்க எல்லா நபர்கள் முன்பதாக கல்லெறிந்து கொல்ல வேண்டும். இதுதான் அவர்களுக்கு இருக்கிறதான சட்டம். இதை தான் அவர்கள் நியாயப்படி செய்ய வேண்டும் யோசேப்பு. ஆனால் யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை பிதாக்களில் ஒருவர் சொன்னார், யோசேப்பை போல ஒரு சிறந்த தகப்பன் பூமியில் என்ன செய்ய முடியாது? பிறக்க முடியாது. ஒரு சபை பிதா சொன்னார். அந்த நாட்களில், இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரம் வேற, அன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம் வேற. எத்தனை திருமணம் வேணா என்ன செய்யலாம். அந்த கலாச்சார நாட்களில் பிறந்த யோசேப்பு மரியாளோடு கூட என்ன செய்தார்? மரியாளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். நம்ம பிராக்டிக்கலா யோசிக்கும் போது இப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்ய மாட்டோம்? நம்ப மாட்டோம். முதல்ல எப்படி பரிசுத்த ஆவியினால என்ன செய்ய முடியும்? கர்ப்பம் தரிக்க முடியும். தேவதூதெல்லாம் வந்து என்ன செய்யற? யாருக்கிட்ட? ரீல் சுத்துற, அப்படிதானே சொல்லுவோம் பிராக்டிக்கலா யோசிக்கும் போது. ஆனால் யோசேப்பு நீதிமானா இருந்ததினாலே யோசேப்பினிடத்தில் தேவன் என்ன செய்கிறார்? சொப்பனத்தில் அவரோடு கூட இடைப்பட்டு பேசி தேவனுடைய திட்டத்தில் தன்னையும் என்ன செய்கிறார்? இணைத்துக் கொள்கிறார்.
யோசேப்பை போல என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சபையில் இருக்கிறதான ஆண்கள் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 21வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வம்சாவளியில் வந்ததான மாம்ச பிரகாரமாக இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய வழியில் வந்ததான ஓர் நபர், நம்முடைய சந்ததியில் பிறந்தவர் தான், நம்மில் ஒருவர் தான், நம்முடைய சகோதரர் தான் என்று சொல்லி இயேசுவை உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் முதல் அதிகாரம். இயேசு கிறிஸ்து யார்? நமக்கு மாம்சத்தில் மாம்சமும் இரத்தத்தில் இரத்தமுமானவர். அவர் புறதேசத்தான் அல்ல, சமாரியர் அல்ல. அவர் நம்முடைய சகோதரரான, நம்முடைய கோத்திரத்திலிருந்து, யூதா கோத்திரத்திலிருந்து தோன்றினதான ஒரு நபர். இதுதான் முதல் அதிகாரம். ஆகவே அதற்கு ஆபிரகாமிலிருந்து ஆரம்பித்து 14, 14, 14 3 தலைமுறைகளை விவரித்து காண்பித்து யோசேப்பின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் அல்லது மரியாளின் குமாரனான இயேசு கிறிஸ்து என்று முடிக்கிறார். அதன் பிறகு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான தீர்க்க தரிசன வார்த்தைகளை கோடிட்டு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ராகேல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடினாலே ஆறுதல் இல்லாது இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான வசனம். வேற என்ன வசனங்கள் உண்டு? நிறையவா. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். வேற வசனங்கள்? அது இல்லை. அஞ்சாவது வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 5, 6 யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக முதல் 2 அதிகாரத்திற்கு 5 அல்லது 6 பழைய ஏற்பாட்டில் உள்ளதான தீர்க்க தரிசன வார்த்தைகளை மேல்கோள் காட்டி இவர்தான் மேசியா, இவர்தான் ராஜா, தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நாம் எதிர்பார்க்கிற ராஜா என்று சொல்லி உறுதி செய்வதற்கு முதல் 2 அதிகாரத்தை மத்தேயு பயன்படுத்தியிருக்கிறார். மத்தேயு இந்த லெட்டரை, இந்த நற்செய்தி புஸ்தகத்தை யாருக்கு எழுதினார்? கடைசி கேள்வி. புரியாத மாதிரி சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்றது புரியலதா? அப்படியா? யாருக்கு எழுதுகிறா? யூதர்கள் தான். எப்படிப்பட்ட யூதர்கள்? யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் அவர்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை குலைப்பதற்கு பிற யூதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் என்ன செய்தாங்க? இவர்களை வஞ்சித்தாங்க. அவர் மேசியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய விசுவாசத்தை என்ன செய்தாங்க? குலைக்க பார்த்தாங்க. இதற்கு மத்தியில், இதற்கு நடுவில் தான் இதை கண்ட இயேசுவின் சீடரான அப்போஸ்தலனான மத்தேயு என்ன செய்கிறார்? அவர்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு எழுதுகிறார். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யுங்க, நம்ம மைண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மத்தேயு முழு புஸ்தகத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா தெளிவாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை அபியாசப்படுத்தி வாழ்வதற்கு மிக 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 உதவியாக இருக்கும். ஒரு லெட்டரு யாருக்கிட்ட இருந்து வந்துச்சுன்னே தெரியாமல் நம்ம வாசிச்சோம்னா என்ன செய்யாது? அந்த லெட்டரில் இருக்கிற வார்த்தையினுடைய வேல்யூ தெரியாது. அவங்க கண்ணீரோடு எழுதி என்ன செஞ்சுருப்பாங்க? லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஒரு அப்பா தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்திருப்பாங்க? ரொம்ப கண்ணீரோடு என்ன பாசத்தோடு எழுதியிருப்பாங்க. அதை நம்ம என்ன செய்யலாம்? எடுத்து சிரிச்சினையோட என்ன செய்யலாம்? நம்மளால் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். அதில் இருக்கிற கண்ணீர் வலியை நம்ம என்ன செய்ய முடியும்? எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா அதை யார் எழுதுனா?
எந்த அம்மாக்காக எழுதுனா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்களுடைய சூழ்நிலையை என்ன வழியில் இருக்காங்க, அவரு என்ன வழியில் இருக்கிறாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாசிச்சோம்னா நம்ம கண்ணில் என்ன வந்துடும்? இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்கு மிக 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 நமக்கு உதவியாக இருக்கணும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நம்ம இன்னைக்கு டேக்அவே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற காரியம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புதல். சரியான மனம் திரும்புதல் என்பது பாவத்தை விட்டு திரும்பி வாழ்வது, பாவத்தை விட்டு விலகி தூரம் வாழ்வது. இவையே சிறந்த மனம் திரும்புதல். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தர்மையான ஆண்டவரே, இந்த வேத ஆண்டவரே பாடத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மத்தேயு சுவிசேஷத்தை பற்றி ஆண்டவரே சில காரியங்களை ஆண்டவரே முன்னுரையாக நாங்கள் படித்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் படித்த நாங்கள் கேட்ட காரியங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே அது பதியும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அதற்கு வேண்டிய ஆண்டவரே ஆற்றலையும் ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஆண்டவரே ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் ஆண்டவரே உடைய வேதாகமத்தை படிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் தியானிக்கிறதான எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் நீர் அளவில்லாமல் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதாகமத்தில் நாங்கள் தேரவும் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் காணப்படுகிறதான கரைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே கிறிஸ்துவை போல நாங்கள் மறுரூபமாக ஆண்டவரே எங்கள் ஆவியானவர் எங்கள் தேவன் அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கடைசியாக கேட்டதை போல ஆண்டவரே மனம் திரும்புதல் என்றதான வார்த்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஊழியனாகிய யோவானுடைய வாயிலிருந்தும் ஆண்டவரே எங்களுடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்தும் ஆண்டவரே அப்போஸ்தலருடைய வாயிலிருந்தும் அந்த முதல் வார்த்தை, முதல் பிரசங்கம் மனம் திரும்புதல் என்ற வார்த்தை ஆண்டவரே. இந்த வார்த்தையின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மதிப்பை ஆண்டவரே அந்த வார்த்தையினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் கோரிக்கையை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே முடிந்த அளவு ஆண்டவரே நாங்கள் பாவத்தை விட்டு தூரம் வாழ, பாவத்தை விட்டு ஆண்டவரே திரும்பி வாழ ஆண்டவரே இந்த வேத ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்பா உற்சாகத்தோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேத அந்த பாடத்தில் நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவருடைய திருக்கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வராதவர்களையும் அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்க்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணம் செய்கிறோம். நாம் மாத்திரம் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில உயர்ந்திருக்கட்டும், மகிமைப்பட்டோம். சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.